திராவிட ஆட்சியின் நாயகர், கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை எழுச்சியுரையை ஆற்றுமாறு அன்போடு அனைவர் சார்பாகவும் வரவேற்கின்றோம். செந்தில் பாலாஜி அவராக கோவைக்கு வரல, நான் தான் வர வச்சிருக்கிறேன். கரூரில் கழகத்தின் வெற்றி கன்ஃபார்ம், கோவையிலும் வெற்றியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி நான் தான் அவருக்கு கோவையில் டியூட்டி போட்டிருக்கிறேன். 2021ஆம் ஆண்டு நடந்தது, நிச்சயமாக இந்த மாதிரி நடக்காது. கோவையில் முழுக்க இந்த முறை நாம தான் ஜெயிப்போம், நாங்கள் மட்டும்தான் ஜெயிப்போம். கோவை மக்களுடைய கோரிக்கையெல்லாம் தீர்த்து வைக்கிறது திமுக தான். கொங்கு வட்டாரத்தில் அதிகமாக வாடுகிற கொங்கு வேளாண் சமயத்தின் கோரிக்கையேற்று அவர்களை பிற்படுத்தப்பட்டியலில் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் அவர்கள். 45 லட்சம் பேர் இந்த கொங்கு வேளாண் சமுதாயத்திற்கு இனிமேல் நல்ல வேலைவாய்ப்பு இருக்கும் என கலைஞருக்கு நடந்த பாராட்டு விழாவில் பெருமதிப்பிற்குரிய சர்க்கரை மண்டாடியாரை பேசியிருக்கிறார். அதே போல் 60 இன மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியதும் நாம தான். 50-60 திமுகவை திரும்ப வர வச்சுட்டாங்க. இனி எங்களை யாரால தடுக்க முடியாது. வாக்களிப்பீர் உதய சூரியன்.